பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கான சீசன் ஆரம்பிக்க போகுது. அதுக்கான தேர்தல் தேதிகள் நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா அப்படின்னு தேர்தல் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படும் போது மகாராஷ்டிரா விட்டுட்டு ஜம்மு காஷ்மீருக்கும் ஹரியானாக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்லேயே 3 கட்டமாக நடத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க. ஹரியானா ஒரே கட்டம். ஆனால் 2 மாநிலத்திலுமே 90 தொகுதிகள் தான் ஈச். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, 90 தொகுதிகள்னா கூட காஷ்மீரோட நிலைமை வேற. ஆக்சுவலாக அங்கே பாதுகாப்பு பிரச்சனைகள், தீவிரவாத பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க 3 கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்லிமெண்ட் எலெக்ஷன் அங்கே மொத்தம் 5 தொகுதி தாங்க ஜம்மு காஷ்மீரில். அதை 7 கட்டமாக அறிவிச்சாங்க. ஆக்சுவலாக இது 5 கட்டமாக அறிவிச்சாங்க. இது 3 கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. 90 தொகுதிகள், ஹரியானாலையும் 90 தொகுதிகள் தான். அங்கே ஒரே நாளில் அக்டோபர் 1 ஒரே நாளில் நடத்துகிறாங்க. ஆக்சுவலாக இல்லை, நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா இப்போ இதோட சேர்த்து மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு 2த்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமாக மகாராஷ்டிராவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். நவம்பர் மாதம் முடியுது ஆக்சுவலாக. ஆனால் நான் மகாராஷ்டிரா அனௌன்ஸ் பண்ணலை. மகாராஷ்டிரா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் செம்மையாக அடி வாங்கிட்டாங்க. அதனால் அங்கே நம்ம ஒரு 5-6 கட்டமாக தேர்தல் நடத்தினா தான் நம்ம அங்கே வின் பண்ண முடியும். ஏன்னா அங்கே சிண்டேவை சீஃப் மினிஸ்டராக போடுறதா, நம்ம பிஜேபியால் சீஃப் மினிஸ்டராக போடுறதான்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. எப்படி எதிர்கட்சி கூட்டணிகளில் சிஎம் கேண்டிடேட் பிரச்சனையாக இருக்கோ, இங்கே சரத்பவார், காங்கிரஸ், நம்ம உத்தவ் தாக்கரே எல்லாம் ஒன்றா இருக்காங்கல்ல, அதில் கூட ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் பிரச்சனையாக தான் இருக்குது. அதே மாதிரி இவங்ககிட்டையும் பிரச்சனையாக இருக்குது. ஷிண்டே சிவசேனா உடச்சின்னு வந்ததுனால அவருக்கு சிஎம் கொடுத்தாங்களே தவிர இந்த எலெக்ஷன்ஸ் இப்போ நடந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக அதில் பிஜேபி கேண்டிடேட்டை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பிஜேபி தான் அதிக இடங்களில் நிற்கும். ஆனால் அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க சார்? இப்போ மழைக்காலம் சொல்கிறாங்க. மழைக்காலம் வருது, தொடர்ச்சியான பண்டிகைகள் வருது. மழைக்காலம் காஷ்மீருக்கு நாங்கள் சேர்த்து தேர்தல் நடத்துகிறோம். அதனால பாதுகாப்பு பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஹரியானாலையும் மழைக்காலம் தான் நடக்குது. அப்போ இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்கள் எல்லா இடத்துலையும் சேர்ந்து தான் நடத்துறீங்க, பல கட்டமாக நடத்துறீங்க. அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னன்னா ஒரே நாளில் பல ஸ்டேட்ஸில் நடக்க தானே செய்யுது. இப்போ 7 கட்டமாக நடத்தினீங்க பார்லிமெண்ட் தேர்தல். அந்த ஒரு சில கட்டங்கள் பல ஸ்டேட்ஸில் ஒரே கட்டமாக நடந்தது, ஒரு கட்டம் நடந்தது இல்லை. 3வது கட்டம் 4-5 ஸ்டேட்லையும் நடக்கும். அப்போ நீங்கள் எப்படி பாதுகாப்பு படைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க? இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் தனியாக ஒரே கட்டமாக நடத்துறீங்க இல்லையா? அங்கே நடக்கும்போது வேறு சில மாநிலங்களையும் நடந்தது இல்லையா? இப்போ பாதுகாப்பு கொடுத்தீங்க இல்லையா? இது ஒரு சும்மா சாக்கு போக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ அடிப்படையான விஷயம் என்னென்னா, உத்தவ் தாக்கரே பையன் ஆதித்ய தாக்கரே சொன்ன ஒரு விஷயம் தான் கரெக்டு. இன்னும் முதலாளி பர்மிஷன் கொடுக்கல. யாருக்கு? தேர்தல் கமிஷனுக்கு. முதலாளின்னா மோடி இன்னும் பர்மிஷன் கொடுக்கல மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடத்துறதுக்கு தான் பாயிண்டிங்க. அதனால தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணாத விட்டாங்க. ஏன்னா அந்த மகாராஷ்டிராவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரி அடி வாங்க போகிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் அது 5 கட்டமாக பிரித்து நடத்தலான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது தனியாகவே நடத்தணுன்ற ஒரு ஐடியாவில் கூட இருக்காங்க. ஜார்க்கண்ட் கூட சேர்ப்பாங்களான்னு கூட டவுட்டாக இருக்குது. டெல்லி கூட வருது. டெல்லி கூட நெக்ஸ்ட் ஜனவரி, பிப்ரவரி டியூ இருக்குது. அதனால் இது 3த்தையும் ஒன்றா நடத்துவாங்களா, இல்லை மகாராஷ்டிரா மட்டும் தனியாக நடத்துவாங்களா? எனக்கு தெரிஞ்சு மகாராஷ்டிராவை தனியாகவே நடத்துவாங்க தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க மகாராஷ்டிராவுக்கு ஒரு தனி திட்டமே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஆதித்யா தாக்கரே சொல்கிற மாதிரியும் இல்லை என்சிபி தலைவர் சரத்பவார் அவர்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது அவங்க தேர்தல் சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க, தயாராக இருக்காங்க. நீங்கள் ஏன் அப்படி தேர்தலுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்காம. ஏன்னா உத்தவ் தாக்கரே சொல்லும்போது முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம சீக்கிரமாக அறிவிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்காரு. அப்போ அவங்க தயாராக தான் இருக்காங்க. அவங்க தயாராக இருக்காங்க. எதிர்கட்சிகள் தயாராக இருக்காங்க சார். ஆளுங்கட்சி தயாராக இல்லை. ஆளுங்கட்சியில் ஷிண்டேக்கு மீண்டும் சிஎம் கொடுக்கணுமா? அவங்க இப்போ இதில் பாஜகவில் ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு மகாராஷ்டிரா யூனிட்ல. எதுக்கு ஷிண்டேக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி வேலை செய்யணும்? ஷிண்டே சிஎம் சொன்னால் மறுபடியும் நம்ம தோற்றுருவோம். அதனால நம்ம பிஜேபி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி தான் போகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால் அவங்களுக்குள்ளேயே பாஜக கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. அஜித் பவாரை சேர்க்காதன்ற ஆனந்தது. நீ அஜித் பவார் உள்ள சேர்க்காத, கூட்டணியில் சேர்த்தா நம்ம தோற்றுருவோன்றான். அஜித் பவார் இப்போ மகாராஷ்டிராவுக்குள்ள நடைப்பயணம் போயிட்டு இருக்காரு. அவர் நடைப்பயணம் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒவ்வொரு விதமாக பேசிட்டு இருக்காரு அவர் ஆக்சுவலாக. அதனால பாயிண்ட் என்னன்னா அவங்க கூட்டணி கட்சிகளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. அதுதான் முக்கியமான பாயிண்ட். அது அஜித் பவார் நடைப்பயணத்தில் என்ன பேசுறாருன்னா, முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு பேசுறாரு வக்ஃப் பில்லை பற்றி பேசும்போது. ஸோ அவர் என்ன பாயிண்ட் ஸ்டாண்ட் எடுப்பாருன்னா நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் மகாராஷ்டிரா அவங்க ஒரு தனி கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அவர் தேர்தலில் போட்டியில் அறிவிச்சிருக்காரு சார். இல்லை, அவர் போட்டியில்னு அறிவிச்சிருக்காரு. பட் அவங்க ஆளுங்க போட்டி போடுவாங்கல்ல எப்படியும். அதனால் அவர் இந்த கூட்டணியில் இருப்பாரான்றது இன்னும் கேள்விக்குறியாக இருக்குது. கடைசி கட்ட அஜித் பவார் பெல்ட் அடிக்கிறதுல பெரிய கில்லேடி அந்த ஆள் திடீர்னு என்னுடைய தாய் கட்சியான சரத்பவார் கிட்டேயே நான் போயிடுறேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அவர் பாஜகவோட இருந்ததுனால தேசியவாத காங்கிரஸோட அஃபிஷியல் சின்னத்தை அவர் வாங்கிட்டார், கடிகாரன்னு நினைக்கிறேன். அதை அவர் வாங்கிட்டார். ஆனால் இப்போ மறுபடியும் போய் சேர்ந்தாருன்னா கடிகாரம் சின்ன சரத்பவார்ட்ட மறுபடியும் போயிடும்.
அது வந்து எப்படி இப்போ பாஜக அதை டீல் பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க பாஜக வந்து மகாராஷ்டிரா பொறுத்த மட்டும் ரொம்ப குழப்பமா இருக்காங்க. அதனால தான் வந்து எலெக்ஷன் இப்போ வந்து வைக்காத அனௌன்ஸ் பண்ணதை தள்ளி போட்டிருக்காங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானாவை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் பற்றி பார்க்கும்போது 10 வருடங்கள் கழித்து சட்டமன்ற தேர்தல், ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நடக்கப்படுற ஒரு சட்டமன்ற தேர்தல், இதற்கான தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளில் 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ரீநகரில் நீங்கள் காலையே வைக்க முடியாதுன்னு சொன்னாலும் 2 தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு சொல்லலாம்? இல்லை, பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து 5 தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பாராமுல்லாவில் வந்து ஒரு அப்துல் மஜீத்னு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ஊஃபாவில் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து உமர் அப்துல்லாவே தோக்கடிச்சிட்டார் பாராமுல்லாவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அனந்தநாக்னு ஒரு தொகுதி. அந்த அனந்தநாக் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎன்கே ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பரூக் அப்துல்லாவோட கட்சி ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீநகர்லேயும் வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 3 தொகுதி வந்து பாஜக எழுந்துட்டாங்க. 2 தொகுதி உதம்பூர் அண்டு ஜம்மு 2 வந்து இந்துக்கள் நிறையா இருக்கிற தொகுதி, அதில் வந்து பாஜக வின் பண்ணியிருக்காங்க. சட்டமன்ற தொகுதி வைஸாக பார்க்க போனீங்கன்னா வந்து இப்போ அந்த பாராளுமன்ற முடிவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து 36 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. பிஜேபி வந்து 29 தொகுதிகள்லையும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 7 தொகுதிகள்லையும், பிடிபி மெஹபூபா முஃப்தி வந்து 5 தொகுதிகளிலும் லீடிங்கில் இருக்காங்க. அங்கே வந்து இந்தியா கூட்டணி கொஞ்சம் பிளவுபட்டு கிடக்கு. எப்படின்னா மெஹபூபா முஃப்தி வந்து இந்தியா கூட்டணியோடு இருக்காங்க. அதே சமயம் மெஹபூபா முஃப்தி வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸோடு இல்லை. ஆனால் நேஷனல் கான்ஃபரன்ஸும் பிடிபி நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் இருக்கு. அங்கே உள்ளுக்குள்ளே வந்து மெஹபூபாவுக்கும் உமர் அப்துல்லாவுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டு ஜெயிச்ச 3 தொகுதிகள்லாம் மாறி மாறி போட்டிருக்காங்க. 2 பேரும் போட்டி நடந்திருக்கு. அதனால தான் வந்து பாஜக வின் பண்ணிட்டாங்க. இல்லாட்டி அந்த 2 தொகுதிகளும் இவங்க ஏதாவது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த 2 தொகுதியுமே சார் காங்கிரஸும் பிஜேபி டைரக்ட் இருக்காங்க. ஆமாம், டைரக்ட் ஃபைட்டு. அந்த உதம்பூர் அண்ட் ஜம்மு அந்த 2 தொகுதியிலையும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து இந்த அசம்பிளி தொகுதிகள்லாம் லீடிங்கில் 36 தொகுதியில் இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் பிடிபி என்சி 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 45-46 தொகுதிகளில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 90 தொகுதிகளில் 87 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது வந்து யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்குது, மத்திய அரசோட யூனியன் பிரதேசமாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் தொகை 87 லட்சம், தொகுதி மட்டும் 90. ஹரியானாவில் மக்கள் தொகை 2 கோடி, தொகுதி 90. ஏன்னா இங்கே இருக்கிற ஜாகிரபிக்கல் சுச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் மக்கள் தொகை இருக்காது, சில ஏரியாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ரெப்ரசன்டேஷன் நிறையா கொடுக்கணுன்றதுக்காக குறைந்த மக்கள் தொகையோட அதிக தொகுதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு சார் இது வந்து பிஜேபிக்கு லாபம். பிஜேபி அதை வந்து தெரிஞ்சே பண்ணியிருக்கான், திட்டமிட்டே பண்ணியிருக்கான். இந்த உதம்பூர், இந்த ஜம்மு போன்ற இடங்கள்லாம் அதிகமான தொகுதிகள் வரா மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா மற்ற இடங்கள்ல மலைவாழ் பகுதியில் இருக்கிறனால மக்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ சூழல் இருக்கிறதுனால அங்கெல்லாம் தொகுதிகள் கொஞ்சம் குறைவா இருக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இதோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இந்த தொகுதி பிரிக்கிறதே வந்து இவங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட தான் பிரிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இந்த டிசம்பரில் வந்து கடந்த டிசம்பரில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லும்போது செப்டம்பருக்குள்ளே எலெக்ஷன் நடத்தணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் வந்து யூடியை வந்து ஸ்டேட்டாக மாற்றணும், மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மாநில அந்தஸ்தை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ நடக்கிற அந்த யூனியன் டெரிட்டரின்ற அடிப்படையில் நடக்கிற இந்த எலெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு கண்துடைப்பு சார். இது ஜனநாயக, இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து இந்த எலெக்ஷன்ஸ் நடத்துறது வந்து ஒரு கண்துடைப்பு, அது வந்து ஒரு ஏமாத்து வேலை. ஆனா அதுதானே எதிர்க்கட்சிகள் டிமாண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல இந்த மாதிரியான ஒரு ஏன் நான் ஏமாத்து வேலை ஒரு கண்துடைப்புன்னு சொல்றேன்னா, இப்போ நம்ம பாண்டிச்சேரியில யூடி இருக்குல்ல, அங்க ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மாநில அரசு அசம்பிளி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் செய்ய முடியுதா? எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர். டெல்லி வந்து ஒரு மாநில அந்தஸ்து, அது வந்து யூடி. டெல்லி வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு ஊர், அங்க ஒரு லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு. ஆனா அங்க மட்டும் என்ன பவர் இருக்கு? எல்லாமே லெப்டினன்ட் கவர்னருக்கு தான். இப்போ சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் கூட லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா பவரும் கொடுத்தான். இப்போ 2019 370 ஒழிச்ச பிறகு அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மத்திய அரசில் கடைபிடிக்கிற 900 சட்டங்கள் அப்ளை பண்ணிட்டாங்க. 900 சட்டங்கள் சார், ஒரு சட்டம் 2 சட்டம் இல்லை. மத்திய அரசு என்னென்ன சட்டங்களை கடைபிடிக்குதோ அது எல்லாமே அங்கே அப்ளை ஆகும். முந்தியெல்லாம் 2019க்கு முன்னாடி ஸ்டேட் அசம்பிளி ஒத்துண்டா தான் அது அப்ளை ஆகும். இப்போ வந்து நேரடியாக அப்ளை ஆகுது. கவர்னர் சொன்னா ஓகே, மத்திய அரசு 900 சட்டம்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மக்களுடைய வாழ்க்கையில எல்லா சட்டத்தையும் அது எல்லா விதத்திலையும் அது மக்களை பாதிக்கிற விஷயங்கள் நிறைய அதில் இருக்கும். அதில் அது மட்டும் இல்லை சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க தூக்குறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்பாயின்ட் பண்ணுறது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுறது, தூக்குறது, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஆஃபீஸர்ஸ், ஸ்டேட் லெவல் ஆஃபீஸர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறது, தூக்குறது போன்ற விஷயங்கள். அப்புறம் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் யார் மேலே கேஸ் போடுறது, யாருக்கு பர்மிஷன் கொடுக்குறது, என்ன பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே லெப்டினன்ட் கவர்னர் சொல்கிறதான் இது இறுதி வார்த்தை. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கேபினெட் ரெக்கமெண்ட் பண்ணலாம்,
லெப்டினன்ட் கவர்னர் அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரோ அவருடைய இஷ்டத்துப்படி அவருக்கு போகலாம். அவரோட இஷ்டன்றது மத்திய அரசோட இஷ்டம். அதை அவர் கையெழுத்து போட்டு இவர் தான் பிரியன் தான் வந்து அடுத்த டிஜிபினா பிரியன் தான் அடுத்த டிஜிபி. அப்ப சட்டமன்றம் நடத்தி என்ன சட்டமன்றம் நடத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை. சட்டமன்றம் நீங்க இந்த யூடியில ஒரு சட்டமன்றம் நடத்துறது நம்ம பாண்டிச்சேரியில் நடத்துற சட்டமன்றம் மாதிரி தான் சார். இதனால வந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது சார். இது வந்து சுத்த ஏமாத்து வேலை. ஜனநாயக கூட்டாட்சி தத்துவத்தில் சரியா எந்த இந்தியாவில் எந்த யூனியன் பிரதேசமும் இது மாதிரி இருக்கவே கூடாது. கேட்டால் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு 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 ஸ்பெசிஃபிக்கான ஒரு விதிவிலக்கான ஒரு மாநிலம் அது. ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கு. அதனால வந்து அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துட முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்ப பாண்டிச்சேரி எந்த எல்லையில இருக்கு? அதுக்கே கொடுக்க மாட்டேன்றீங்க. ஒன்றும் இல்லை சார். இவங்க நோக்கமே இந்த பிஜேபியோட நோக்கமே என்ன தெரியுமா? சென்ட்ரல் இந்தியாவை வந்து மத்தியிலேருந்து ஆளணும் சார். அது வந்து இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலங்களா பிரிச்ச போது கோல்வால்கர் என்ன தெரியுமா எழுதிட்டு போனாரு? இந்தியா ஷுட் பி ரூல்டு ஃப்ரம் இந்தியா ஷுட் பி அண்டர் யூனிட்டரி ரூல் ஃப்ரம் டெல்லி. டெல்லியிலேருந்து ஒரு ஒற்றையாட்சி நடத்தணுன்றதான் அவருடைய பாயிண்ட். அங்கிருந்து உட்காந்து நீங்க லெப்டினன்ட் கவர்னர் மூலமா இங்க இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட அசம்பிளியை செயல்படாத விடணும். அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் பண்ணீங்கன்னா கூட பண்றீங்க, அது பார்டர் மாநிலமா? அதுவும் தப்பு ஆக்சுவலா. டெல்லியில பண்றீங்க, அதுல பார்டர் மாநிலமா? அங்கேயும் தப்பு. அது ஆக்சுவலா கேட்டா அது நேஷனல் கேபிட்டல் ரீஜன். அது கேபிட்டல்ன்றதுனால கொஞ்சம் மத்திய அரசோட தனிப்பட்ட பார்வை வேணும்ட்டு மாநில அரசு பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. போலீஸ் பவரே கிடையாது. எங்க டெல்லியில் இருக்கிற மாநில அரசுக்கு போலீஸ் பவரே கிடையாது. அவங்க கிட்ட எந்த போலீஸும் கிடையாது. நிலம் சம்பந்தப்பட்ட ரெவென்யூ பவரே கிடையாது. யாருக்கு எந்த நிலம் சொந்தம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கிடையாது சார் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துன்னு சார் பிரயோஜனம். அதே மாதிரிதான் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பண்ண பாக்குறாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுதுன்னு எலெக்ஷன் வைக்கிறாங்களே தவிர இவங்க நோக்கம் என்னன்னா அதுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லாம பாருங்களேன். எலெக்ஷன் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். முந்தா நேற்று 12 மணி நேரத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஆஃபீஸர்ஸ் செக்ரட்டரியேட் வந்து 200 ஆஃபீஸரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கனா பினான்ட்டு மகள் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, 200 ஆஃபீஸர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்ல, அதனால அவங்களுக்கு ஏற்ற ஆஃபீஸர்ஸ் யார் யார் எங்கெங்க போடணுமோ அதெல்லாம் பார்த்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க சார். அது கவர்னரே பண்ணியிருக்காரு, லெப்டினன்ட் கவர்னரே பண்ணியிருக்காரு. ஸோ லெப்டினன்ட் கவர்னர்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் ஒப்படைச்சாங்க. ஒரு அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற பவரோ அப்பாயின்ட் பண்ணுற பவரோ எதுவுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அப்புறம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தால் இப்போ ஐஏஎஸ் அதிகாரியோ ஐபிஎஸ் அதிகாரியோ நீங்கள் எப்படி நீங்கள் வேலை வாங்குவீங்க? அப்புறம் யாருக்கு அடிபணிவான்? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு அடிபணிவானா? அடிபணிய மாட்டான்ல. ஸோ இந்த எலெக்ஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கலாம். அசம்பிளியும் வரலாம், பாஜக கூட வெற்றி வரலாம், இல்லை தேசிய மாநாட்டு கட்சி கூட வெற்றி வரலாம். ஆனால் அது வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் அதிகாரம் பெற்ற அமைப்பாக அந்த சட்டமன்றம் இருக்காது, அந்த அரசாங்கம் இயங்காது. எல்லாமே மத்தியிலிருந்து லெப்டினன்ட் கவர்னர் மூலமாக கொல்லை போற வழியாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆட்சியாக நடக்கும். இந்த எலெக்ஷன் நடக்கிறதும் இந்த அரசாங்கம் அமைக்கிறதும் எல்லாமே ஒரு கண்துடைப்பு. எல்லாமே பழைய வழக்கப்படி எல்லாமே மத்தியிலிருந்து தான் ஆட்சிகள் தொடரும். பட் என்ன கேட்டா இன்னைக்கு நீங்க பிஜேபி இருக்கீங்க, நாளைக்கு வந்து வேற ஒரு கவர்மெண்ட் வந்தால் நீங்களே நிரந்தரமா இந்தியாவில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க நான் 29 உங்களை மாத்திட்டு வேற ஒருத்தர் கொண்டாங்கன்னா அதான் நான் சொல்றேன். நீங்களே நிரந்தரமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி இதை போட்டீங்கன்னா இன்னொருத்த வந்தான்னா இன்னொருத்த வரும்போது நீங்க அங்க ஆட்சியில வைங்க வச்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்களே புலம்புவீங்க. சப்போஸ் இங்க நாளைக்கு பிஜேபி ஆட்சி அவங்களுக்கு என்னன்னா அங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் ஆட்சி, டெல்லியில இங்க ரங்கசாமி ஆண்டு இருந்தார் பாண்டிச்சேரியில, டெல்லியில காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. நாராயணசாமி மூலமா எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க இந்த ரங்கசாமி ஆட்சிக்கு. அதனால தானே அவர் ரங்கசாமி கடுப்பாயிட்டார் ரொம்ப அவரு. அப்போ ஒரே மாநிலத்தை ஆள்ற கட்சியும் மத்தியில் ஆள்ற கட்சியும் ஒன்னா இருந்தா இந்த மாதிரி சட்டம்லாம் ஒன்றும் பெருசா வேலை செய்யாது. ஆனா மாநிலத்தில் ஆள்ற கட்சி வேற ஒரு கட்சியாகவும் மத்தியில் ஆள்ற கட்சி வேற ஒரு கட்சியாகவும் இருக்கும்போது இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்களோட அந்த ஆளுமை இருக்குல்ல, நிர்வாகம் இருக்குல்ல, அது வந்து பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. பாண்டிச்சேரியில் நடக்கிற மாதிரியும் டெல்லியில் நடக்கிற மாதிரியும் தான் இனிமேல் ஃபியூச்சரில் வந்து காஷ்மீர்லேயும் நடக்கும் ஆக்சுவலாக. அதனால இந்த எலெக்ஷன்றது வந்து ஒரு ஐவாஷி. இது வந்து முழு உரிமைகளை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்காது, முழு உரிமையை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு கொடுக்காது. அதை மாநிலமாக மாற்றணும். ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாநிலமாக மாற்றி தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ்லாம் எப்படிப்பட்ட அதிகாரங்கள் கைவசம் இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாதான் அங்க இருக்கிற உண்மையான கூட்டாட்சி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மலருமே தவிர இந்த மாதிரி ஐவாஷ் தேர்தல்களால மலராது என்பது என்னுடைய கருத்து. இதுல 2 கேள்வி சார் மொத்தம். ஒன்று, பிஜேபிக்கு சாதகமாகத்தான் வந்து தொகுதிகள் பிரிச்சிருக்காங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 90 தொகுதியில் வந்து பெரும்பான்மையாக பிஜேபி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஆர்டிகல் 360 வந்து ரிவோக் பண்ணதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. யூனிஃபார்ம் இப்போ சுதந்திர பேசின பிரதமர் வந்து பொது சிவில் சட்டம் பேசும்போது அதையும் மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் இப்போ வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா?
சார் அதெல்லாம் அவங்க சொல்ல தான் சார் செய்வாங்க. அங்கே வந்து ஓட்டு போடுறதுன்றது வந்து இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிற எல்லா மக்களும் தீவிரவாதிகளா? அமைதியை விரும்புகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அமைதியாக வாழணும்னு நினைக்கிறவங்க, வாழ்வாதாரம் அமைதியாக போகணும், நமக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், எல்லா விதமான ஒரு அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்ற மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லோருமே தீவிரவாதிகள் இருப்பாங்க சொல்ல முடியாது. மக்கள் பொதுவாக அமைதியை விரும்புகிறவர்கள் சார். அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் போது அவங்க கொதித்தெழுவாங்க. நீங்கள் வந்து தீவிரவாதத்தை அடக்கிறேன்றது ஒரு விஷயம். ஆனால் தீவிரவாதத்தை அடக்கிறேன்ற பேரில் சில போது அடிப்படை ஒரு இன்னொசென்ட் அப்பாவியான மக்கள் பாதிக்கப்படுறது இன்னொரு விஷயம். இது ரெண்டுமே நடக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் தீவிரவாதத்தை அடக்கிறதும் ஒரு பக்கம் நடக்குது, தீவிரவாதத்தை அடக்கிறோன்ற பேரில் அப்பாவிகள் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடக்குது. அப்போ அப்பாவிகள் பாதிக்கப்படும் போது மக்கள் வந்து கொதித்தெழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு என்னென்னா வந்து அது நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடந்து பிஜேபி வந்துட்டாங்கன்னா மக்கள் வந்து 370 ஒத்துட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் ஒரேடியாக நீங்கள் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் தோக்கடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ ஒன்று ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? தேர்தல் வெற்றி என்பது அவங்களுடைய செயல்களை நியாயப்படுத்துவதாக அமையாது சார். சில மக்கள் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினச்சி சரி பரவாயில்ல, சென்ட்ரலில் இப்போ வந்து இன்னும் 5 வருஷம் பிஜேபி ரூல் தான் இருக்குது, நம்ம ஜேஎன்கேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட இருக்கலாம். நான் இல்லைன்னு மறுக்கலை. அப்போ வந்து மத்திய அரசோட திட்டங்கள் பலதெல்லாம் நிறைய இங்கே வரும், நிறைய வேலை நடக்கும், வளர்ச்சி தான் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட ஓட்டு போடலாம். இப்போ எதிர்கட்சி அரசாங்கம் வந்ததுன்னா இந்த பாஜக அரசாங்கம் ஒத்துழைக்காது, எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. ஆனால் எதிர்கட்சி அரசாங்கம் வந்ததுன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து 370 எடுத்ததை விரும்பலைன்றதை தெளிவாக சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டதுனாலே 370 விரும்பலை, 370 எடுத்ததை விரும்பலைன்றது எதிர்கட்சி வந்தால் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் பாஜக வந்ததுன்னா 370 வந்து எடுத்ததை ஆதரிச்சாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் சொல்றது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. மத்தியிலையும் அவங்க இருக்கிறதுனால நம்ம எதுக்கு வீணா வம்பு, நமக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு நல்லது நடக்கணும்னா அவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அதனால வந்து அங்கே வந்து ஒரு குழப்பமான சூழல். 20 கட்சி இருக்கு சார். 4 கட்சி தான் இம்பார்ட்டன்டான கட்சி. நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று, பிஜேபி ஒன்று, பிடிபி ஒன்று, காங்கிரஸ் ஒன்று, 4 கட்சி இருக்கு. காங்கிரஸ், பிடிபி அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இந்தியா கூட்டணி அங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது இனிமேல் தான் தெரியும் நமக்கு. ஆக்சுவலாக எப்படி அவங்க தொகுதி பிரிக்கிறதுல உடன்பாடு வருமா வராதான்னு தெரியாது. அது ஒரு பிரச்சனைக்குள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது நடக்கலைன்றது உண்மை. ஸோ அதனால் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து இவங்க நடத்துறது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவங்க வந்து 2 தொகுதியில் தான் வெற்றி பெற்றாங்க பிஜேபி. 3 தொகுதியில் கோட்டை விட்டாங்க. அந்த பாராமுல்லாவோட மெம்பர் வந்து இன்னும் ஜெயிலில் தான் இருக்காரு. அவர் இன்னும் பதவி ஏற்றுக்கிறத பற்றி இன்னும் டிசைட் பண்ணாதே இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. அவரும் பதவியும் ஏற்றுக்கல என்ன ஆக்சுவலாக. ஸோ அவர் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்? அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, இண்டிபெண்டாக வின் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் யாரை ஆதரிக்க போறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் யாரை ஆதரிக்கிறாரோ அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து நிச்சயமாக பிஜேபி அவர் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ ஏற்கனவே அவர் வின் பண்ணதை தவிர மற்ற 2 இடத்துல நேஷனல் கான்ஃபரன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 36 தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க. அப்போ அந்த இண்டிபெண்டாக இருக்கிற மெம்பரும் ஆதரிக்கிறாருன்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸ், காங்கிரஸ் கூட்டணி அது பிடிபி அதில் இருந்தால் ஸ்வீப் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அப்படி வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. வந்தால் இவங்க ஒழுங்காக ஆட்சி நடத்தவே விட மாட்டாங்க. லெப்டினன்ட் கவர்னர் எப்படி இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முழு அதிகாரம் கொண்ட மாநில அரசையே இங்கே இருக்கிற கவர்னர் ரவி என்ன பாடுபடுத்துறாரு? அப்போ எல்லா விதமான அதிகாரத்தை கைவசம் வச்சிருக்கிற லெப்டினன்ட் கவர்னர், காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் எதிர்கட்சி ஆட்சிக்கு வந்தால் சும்மா இருப்பாரா? மத்தியில் இருக்கிற அமித்ஷா அதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? எல்லா விதமான பிரச்சனையும் பண்ணுவாங்க, ஆட்சி நடத்தவே விட மாட்டாங்க. அதனால இந்த தேர்தல் வந்து நடக்கலாம், ஓகே, ஜனநாயகத்தில் இன்னும் ஒரு அடுத்த கட்டம்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையான அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு போகுமானா கேள்விக்குறி. அடுத்து ஹரியானாவில் சார் இப்போதான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி கூட்டணி கட்சியில் வெளியேறிட்டாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 3 பேர் வந்து சப்போர்ட் நாங்கள் விளைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டது. அப்போ கூட ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான நிலைமை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அங்கே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் 10 பார்லிமெண்ட் தொகுதியில் 5 வந்து காங்கிரஸும் 5 வந்து பிஜேபியும் கைப்பற்றிட்டாங்க. அங்கே வந்து பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தாங்க. 41 இடங்கள் சென்ற அசம்பிளி எலெக்ஷனில் வின் பண்ணாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து 31 இடத்துல வின் பண்ணாங்க. ஜனநாயக ஜனக் பார்ட்டின்னு ஜேஜேபின்னு ஒரு பார்ட்டி அது 10 இடத்துல வின் பண்ணாங்க. அப்போ அசம்பிளி எலெக்ஷனில் கூட்டணியில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரிஞ்சு போயிட்டாங்க. அது பிரிஞ்சு போனதுனால பிஜேபி தோத்தாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து ஒரு காங்கிரஸ் ஆதரவான ஒரு மைண்ட் செட்டு. பூபேந்தர் ஹோதான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் காங்கிரஸ் தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. நடுவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4-5 சுயேட்சைகள்லாம் காங்கிரஸில் சேர்ந்தாங்க. இந்த கட்சி ஜேஜேபி பிரிஞ்சு போனோம்னா இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது பிஜேபி ஆட்சி. ஆனால் காங்கிரஸ் அதை கவுக்கிறதுக்கு இஷ்டப்படலை. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் உடனே வரதுனால இதை கவுத்துட்டு நம்ம போய் ஆட்சி அமைச்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு எதிராக மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க.
அவன் ஆண்டு கொண்டவருக்கு எதிராகவே மக்கள் இவனே இருந்தான்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ் ஆன்டி இன்குபன்சி இருக்குல்ல அது ப்ளே பண்ணும், அதனால இவங்களே இருக்கணும்னு காங்கிரஸ் விட்டுட்டாங்க, போட்டி போடல. இப்போ என்னன்னா அங்கே வந்து ஆளுகிற பிஜேபி கவர்மெண்ட் வந்து பலவிதமான நடவடிக்கைகள் இந்த எடுத்திருக்காங்க. என்னென்னா அங்கே வந்து ஜாட்ஸ் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தில் அவங்க பெரும்பாலும் கலந்துட்டாங்க. அங்கே டெல்லியில் அவங்க உள்ள விடாதபடி அவங்கள வந்து மடக்கி டிராக்டர்லாம் மடக்கி அவங்கள வெளில அமிச்சு துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தினது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அதனால் அந்த ஜாட்ஸ் வந்து ஜாட் ஜாதி ரொம்ப விவசாயிகள் பெரும்பாலும் இந்த பாஜக அரசுக்கு எதிராக கோபமாக இருக்காங்க. அதனால தான் சமீபத்தில் வந்து 24 விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை அனௌன்ஸ் பண்ணாங்க. அது தவிர இந்த அக்னிவீர்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதுக்கு எதிராக காங்கிரஸ் பண்ண பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் நல்லா எடுபடுது. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு 4 வருஷம் உங்களை வந்து ஆர்மியில் வச்சுட்டு வெளில அமிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி விஷயங்களை கொண்டு போனாங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு நல்லா கை கொடுத்தது. அதை புரிஞ்சுன்னு என்ன பண்ணான் ஹரியானா கவர்மெண்ட்டு, 4 வருஷம் நீங்கள் அக்னிவீராக இருந்துட்டு வந்தால் கூட வந்த உடனே உங்களுக்கு ஸ்டேட் போலீஸில் தான் நாங்கள் ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கன்செஷனை கொடுத்துட்டான். அதன் மூலமாக அந்த அக்னிவீர் போறவனை வந்து அவங்க ஓட்டை வாங்கலான்ற ஐடியாவில் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸில் இருக்க உட்கட்சி பூசல் ஹூடா ஒரு பக்கம் இருக்காரு, குமாரி செலஜான்னு ஒரு அம்மா இருக்காங்க, அப்புறம் ரந்தீர் சிங் சுர்ஜிவாலான்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 3 பேரும் தனித்தனியாக இயங்குறாங்க. நம்ம ஊரில் இருக்கிற செல்வ பிறந்தகி, பீட்டர் அல்போன்ஸ், தங்கபாலன் தந்திரங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் காங்கிரஸ் தான் கூட்டணி பிரச்சனை இருக்க தானே செய்யும். அது மாதிரி அங்கேயும் இயங்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுது, 3 பேருமே செல்வாக்கு மிக்க தலைவர்களே, அதனால் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து காங்கிரஸ்க்கு அட்வான்டேஜ் தான், நீங்கள் அதை கோஷ்டியாக எடுத்துக்கூடாது, அது காங்கிரஸுக்கு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ஏஏபி தனியாக நிற்கிறாங்க. அப்புறம் இந்தியன் நேஷனல் லோக்தல்னு ஒரு பார்ட்டி, அவங்க வேறு இந்த தனியாக நிற்கிறாங்க. அவங்க தேவிலாலோட வாரிசுகள் அவங்க வேறு தனியாக நிற்கிறாங்க. ஸோ இந்த ஏஏபி எவ்வளோ ஓட்டை பிரிப்பான், அது பிரிக்கிறதுனால காங்கிரஸோட ஓட்டு அஃபெக்ட் ஆகுமா, அதெல்லாம் ஒரு முக்கியம். அப்புறம் ஜேஜேபி எவ்வளோ ஓட்டை பிரிப்பான், ஜேஜேபியை எப்படியாவது பிஜேபி மறுபடியும் கூட்டணியில் சேர்த்துருவாங்களா மாட்டாங்களா, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ ஜேஜேபிக்கு வலை வீசுகிறாங்க இப்போ பாஜக, எப்படியாவது நீங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்ட்டு. அது பாஜக சென்ட்ரலில் இருக்கிறதுனால அவங்களை எப்படியாவது மிரட்டி வழிக்கு உணர்ந்து கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹரியானாவில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணியில் இருந்தால் கூட ஆம் ஆத்மி அங்கே லோக்கல் ஹரியானாவில் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான வாய்ப்பே இல்லை. அப்போ ஆம் ஆத்மி ஓட்டை பிரிப்பான், ஜேஜேபியும் பாஜகவும் சேர்ந்து வச்சுக்கோங்க. ஜேஜேபி தனியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஓட்டு பிரிஞ்சு காங்கிரஸுக்கான ஆதரவு விஷயங்கள் நிறைய வரலாம். ஜேஜேபியும் பிஜேபியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பிஜேபிக்கான அந்த கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ இருக்கிற லெவலில் காங்கிரஸ் ஒரு பெட்டர் பொசிஷனில் தான் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம், பிஜேபி ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம் அங்கே பிரமாதமாக ஓடிட்டுருக்கு. அதை காங்கிரஸ் எந்த வகையில் வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி எவ்வளோ தூரம் ஓட்டை பிரிக்க போகிறான். இப்போ ஹரியானா எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி கெஜ்ரிவாலே வெளில வந்துடுவார், அவரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா எந்த அளவுக்கு அது வந்து காங்கிரஸுக்கு போகிற ஓட்டை அஃபெக்ட் பண்ணும், இல்லை பிஜேபிக்கு எதிரான ஓட்டை பிரித்து விட்டால் அது பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தானே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது, ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு செல்வாக்கு இருக்குமா, ஜேஜேபியும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்தால் காங்கிரஸோட வெற்றி தடுக்கப்படுமா, ஏஏபி எவ்வளோ ஓட்டை பிரித்து காங்கிரஸோட வெற்றியை பாதிப்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேட வேண்டியதாக இருக்குது. ரைட். நாடு முழுக்க நடந்த நாடாளுமன்ற தேர்தலை தாண்டி அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம நுழைய போகிறோம். அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.